ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை GETHU சேனல். நான் உங்கள் உமர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா MI LED ஸ்மார்ட் டிவி 4A Pro 43 இன்ச் இந்த டிவி பற்றி தான் அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ. இந்த டிவியில் இருக்க என்னென்ன கெப்பாசிட்டி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மேலும் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வேணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Easy go. Hi friends, பாட்ஸை பார்த்தாலே தெரியுது. சேனல் MI LED TV 4A Pro ஃபுல் ஹை டெஃபினிஷன் ஆண்ட்ராய்ட் டிவி. இதில் வந்து என்னென்ன இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல் ஹை டெஃபினிஷன் இருக்குது, HD டிவி, DTH HD, பேட்ச்வல் ஸ்மார்ட் டிவி தான், HDMI இருக்குது, கூகுள் அசிஸ்டன்ட், கூகுள் ப்ளே, க்ரோம்காஸ்ட் பில்ட் இருக்குது. இந்த டிவி வந்து என் பர்சனல் யூஸ்க்காக தான் வாங்கிக்கிறேன். இது அன்பாக்சிங் கூட இருக்காது, ஏன்னா அன்பாக்சிங் வீடியோ எடுக்கிற அளவுக்கு என்கிட்ட கேமரா குவாலிட்டி இல்லை, கேமராமேன் இல்லை. எல்லாமே இந்த சேனல் ஒர்க் ஆகிட்டு இருக்கிறது என்னோட எடிட்டிங் மேனும் நான் தான், எடிட்டிங் அதே தான், எல்லாமே நான் தான். GETHU சேனல்னாலே நான் தான், இது எதுவுமே இல்லை. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த சேனல் ரன் ஆகிட்டு இருக்குது, உங்களுக்காகத்தான் இது ரன் ஆகிட்டு இருக்குது. இது பர்சனல் யூஸ்க்காக தான் வாங்கியிருக்கிறேன், வேறு எதுக்கும் இல்லை. இந்த டிவியில் என்னென்ன இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. டிவி ஆன் பண்ணியாச்சு. டிவி ரிமோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் இருக்கும். ஸ்மார்ட் டிவி ரிமோட் பார்த்துக்கோங்க, இதுதான் ரிமோட்டு. வாங்க இப்போ டிவி ஆன் பண்ணலாம். MIன்னு வந்துருச்சு. MIன்னு வந்துருச்சு. டிவி ஆன் ஆகிட்டுருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டுருக்கு, அது மாதிரி தான் வரும். இது பார்த்தீங்கன்னாலே தெரியுது, கீழே ஒரு ஸ்மார்ட்டாக MIன்னு கொடுத்துக்கிறாங்க. இப்போ USB கொடுத்தனால பின்னாடி வர்றது வெளியே வந்துக்கலாம். இதுதான் ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ சேனல் போட்டால் சேனல் வரும், யூடியூப் போனாலும் யூடியூப் வரும், மீடியா பிளேயர், கூகுள் ப்ளே ஸ்டோர், இது எல்லாமே இருக்குது. இந்த இதில் கொடுத்தா பார்த்தீங்கன்னா நமக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குது. ப்ளே ஸ்டோர் இருந்துச்சுன்னா நம்ம ப்ளே ஸ்டோர் இப்போ வந்துக்கலாம். பேட்ச்வால், நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ, அது டிவி, இந்த லைவ் டிவி பார்த்துக்கலாம். யூடியூப், கூகுள் ப்ளே மியூசிக்கு, கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குது. க்ரோம்காஸ்ட் பண்ணிக்கலாம், ஹாட்ஸ்டார் இருக்குது. இதுதான் இப்போ டிவியில் இருக்கிற இது. நம்ம வந்து வேணும்னா நம்ம எந்த ஆப் இருந்தாலும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட இது பிக்சர் குவாலிட்டி நம்ம பார்க்கலாம். பிக்சர் குவாலிட்டி பாருங்கள், சும்மா கிளாரிட்டி நல்லா ஜம்முன்னு இருக்குது. இது கேமரா கொஞ்சம் மொக்கையாக இருக்கிறதுனால நமக்கு செட் ஆகலை இதுக்கு கேமரா. ஆனால் ரியலாக பார்த்தீங்கன்னாலே வேறு லெவலில் இருக்குது இந்த டிவி. பிக்சர் குவாலிட்டி பாருங்கள். இதில் 4K ஃபோட்டோ சப்போர்ட் ஆகுது. இந்த இதுக்கு வீடியோ பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ வீடியோ பார்த்திங்கன்னா 1920p அந்த குவாலிட்டியில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகுது, வேறு இதில் சப்போர்ட் ஆகலை. பார்த்திங்கன்னா சும்மா ஜம்முன்னு இருக்குது. எவ்வளோ கிளாரிட்டி பார்த்திங்கன்னா, கிளாரிட்டி நல்லா இருக்குது. கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இப்போ இந்த டிவிக்கு பின்னாடி என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த டிவிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நெட் வேன் கேபிள் அந்த கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த கேபிள் கொடுத்த மாதிரி 3 பேர் கொடுத்துற மாதிரி அது கொடுத்துருக்குறாங்க. ஒரு USB போட்டு கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 3 USB போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒன்று 2.0, 3மே 2.0 USB போட்டு கொடுத்துருக்குறாங்க. HDMI கேபிள் வந்து 3 குத்துற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ARC, 2 HDMI கேபிள் கொடுத்துருக்குறாங்க.
அதுக்கப்புறம் வந்து ஆண்டனா கேபிள் கொடுத்துக்கிறாங்க. கேபிள் குத்தி நம்ம பார்த்துக்கிற மாதிரி ஹெட்ஃபோன் கொடுத்துக்கிறாங்க. ஹெட்ஃபோன் கேபிள் நம்ம ஹெட்ஃபோன் குத்திங்கன்னா ஏதாவது இப்போ நம்ம ஸ்பீக்கர் இல்லைனாலும் ஹெட்ஃபோன் குத்தி கேட்டுக்கலாம். இல்லைன்னா அவுட் ஸ்பீக்கர் போட்டுக்கலாம் வெளியே. இது டிவி மாட்டினால உங்களுக்கு தெரியுது. இங்கே இந்த டிவி ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிஞ்சு நம்ம எப்போ வேணாலும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். இது எப்போ வேணாலும் நம்ம கேபிள் மாற்றிக்கலாம். எப்போ வேணாலும் வர சொல்லிக்கலாம் அவங்களே வர சொல்லிக்கலாம். அவங்க வந்து 2 நாளில் வந்து வீடியோ இப்போ இந்த டிவி எப்படி ஆர்டர் பண்ணதுன்னு பார்க்கலாம். எம்ஐ எல்இடி ஸ்மார்ட் டிவி 4A ப்ரோ 108 cm 43 இன்ச் வித் ஆண்ட்ராய்டு. இது ஆர்டர் பண்ண 2 நாள்லேயே வந்துருச்சு. சீக்கிரமாகவே வந்துடும். வாங்க இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதில் ஹைலைட் எப்படின்னா சப்போர்ட் வந்து ஹாட்ஸ்டாரு, யூடியூப் பார்த்துக்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆண்ட்ராய்டு, கூகுள் அசிஸ்டண்ட் இருக்குது, க்ரோம்காஸ்ட் பில்ட்டு, ரெசல்யூஷன் ஃபுல் HD 1920 x 1080 பிக்சல். அவ்வளோ கிளாரிட்டியாக வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். சவுண்ட் அவுட்புட் வந்து 20 வாட்ஸ் 2 அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட்டு 60 Hz. கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த டிவியோடது 1GB ரேமு 8GB ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. 43 இன்ச் LED ஸ்மார்ட் டிவி. மல்டிபிள் கனெக்டிவிட்டி ஆல்சோ வித் பேட்சுவல் கூகுள் வாய்ஸ் சர்ச் இருக்குது. நம்ம வந்து ஃபோன்லேயே நம்ம ரிமோட்லேயே நல்லா கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு அழுத்தி பிடிச்சி இப்போ ஒரு டைம் அதை கிளிக் பண்ணி நம்ம இப்போ ஏதாவது பேசினா நம்ம டிவியில் வந்து நெட் மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும். ஸ்க்ரீன் டைப் வந்து பார்த்திங்கன்னா LED தான், 3D இல்லை. ஸ்மார்ட் டிவி இருக்குது. சீரியஸ் வந்து 4A ப்ரோ. டச் ஸ்க்ரீன் இல்லை. மோஷன் சென்சார் இல்லை. HDMI போர்ட் வந்து 3 கொடுத்துக்கிறாங்க. USB போர்ட் வந்து 3 கொடுத்துக்கிறாங்க. ஒய்ஃபை டைப் பார்த்திங்கன்னா 2.4 GHz கொடுத்துக்கிறாங்க. பில்டின் ஒய்ஃபை இருக்குது. லான்ச் வந்து இந்த போன வருஷம் தான் பண்ணியிருக்கிறாங்க 2019. அதனால் கண்டிப்பாக வாங்கலாம், நல்லாயிருக்கும். ஒய்ஃபை இருக்குது. 3G டங்கல் ப்ளக்கு இல்லை. இன்டர்நெட் போர்ட் வந்து 1 கொடுத்துக்கிறாங்க. அதர் இன்டர்நெட் ஃபீச்சர் வந்து உள்ளே நம்ம நெட்டு மட்டும் கனெக்ட் பண்ணால் இந்த இதில் இருக்க நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர், க்ரோம்காஸ்ட் பில்ட் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து HDMI 3 ஸ்லைடு கொடுத்துக்கிறாங்க. USB NFC சப்போர்ட் இல்லை. டிஜிட்டல் டிவி இதெல்லாம் நல்லா படிச்சு பார்த்துக்கோங்க. கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதில் வந்து நான் ஒன்று இப்போ எனக்கு இந்த ஃப்ரெண்டு சொன்னாங்க PUBG லைட் அந்த மாதிரி விளாட்லாம் அப்படின்னாங்க. PUBG லைட் ஃப்ரீ ஃபயர்லாம் பார்த்தா விளாட்னாங்க. நான் வந்து ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி ஆப்பு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எதுவுமே இல்லை. அவங்கள்ட்ட ஏதாவது கேட்டுட்டு உங்களுக்கு வந்து PUBG லைட் இந்த டிவியில் எப்படி விளாட்றதுன்னு அதுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். கேட்டு இருந்துச்சுன்னா நான் போடுறேன், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இருந்துச்சுன்னா போடுறேன். இதில் வந்து லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மராத்தி, குஜராத்து, கன்னடா எல்லாமே இருக்குது. சிஸ்டம் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து 15 டேயில் வந்து இப்போ வந்து செவுத்தில் நாங்கள் ஆர்டர் பண்ணி 2 நாளில் மாட்டுறப்போ பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அது பின்னாடி மாட்டுவாங்க, செவுத்தில் மாட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா மாட்டுறதுக்கு வந்து 500 கேட்டாங்க. அது 2 நாள் மாட்டியாச்சு. 2 நாள் வந்ததுக்கப்புறம் இந்த ஆட்டுற மாதிரி டிவி அந்த சைடு இந்த சைடும் ஆட்டிக்கிற மாதிரி 1 இன்ச் வெளியே வரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2400 சொன்னாங்க. அது வாங்கலை. உங்களுக்கு தேவைன்னா அது வாங்கிக்கலாம். இதுக்கு வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி தான். அடிஷ்னலாக இன்னொரு இயர் வாரண்ட்டி போடணுன்னா அதுக்கு 1500. இப்போ ஆர்டர் பண்ணி முடிச்சதுமே அது கேட்கும், அடிஷ்னல் வாரண்ட்டி போடுறீங்களா அப்படின்னு கேட்கும். அது உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். நாங்கள் போடல, 1 இயர் தான் இந்த டிவிக்கு வாரண்ட்டி. பார்த்து பண்ணிக்கோங்க.
இதில் வேற ஒன்றும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இந்த டிவியில் என்னென்ன இருக்குதுன்னு, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன், எப்படி ஆர்டர் பண்ணது, எப்படி 2 நாளில் எப்படி கொண்டு வந்து மாட்டி விடுறது எல்லாம் பார்த்தோம். மேலும் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வேணுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வேணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Tell me pretty lies, look me in the face. Tell me that you love me, even if it's fake.